தென்காசி மாவட்டத்தில் குற்ற சம்பவங்கள் மற்றும் திருட்டு சம்பவங்களை தடுக்கும் வகையில் மற்றும் நடைபெற உள்ள புலித்தேவன் பிறந்தநாள் மற்றும் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற உள்ள நிலையில் முன்னேற்பாடாக மாவட்ட எஸ்பி போடப்பட்ட உத்தரவினால் உடனடியாக பேரிகாட் அமைத்து துப்பாக்கியுடன் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். ஊத்தங்கரை அருகே பப்பாளி செடிகளுக்கு ஏற்பட்டுள்ள வைரஸ் நோய் தாக்குதலால் மற்ற விவசாய பயிர்களும் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வேளாண்மை துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நேரில் சென்று ஆய்வு செய்து அருகில் உள்ள விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளர் கிருஷ்ணராஜன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் இன்று திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்பொழுது சார் பதிவாளர் அலுவலகத்தில் கணக்கில் வராத 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 500 ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டன. சென்னை வண்ணாரப்பேட்டை கட்பீஸ் ஜவுளி வியாபாரிகள் சங்கம் சார்பாக டயாலிஸ் மருத்துவமனை திறப்பு விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் இணைந்து டயாலிஸ் மருத்துவமனையை திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வரும் காலங்களில் 500 ரூபாய் இல்லாமல் இலவசமாக டயாலிஸ் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்திற்கு புதிய முதலீடுகள் வந்தால்தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறும், தமிழகம் வளர்ச்சி பெறும். அதற்காக தான் வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மேற்கொண்டு உள்ளார் என கோவில்பட்டியில் நடைபெற்ற திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசியுள்ளார். பள்ளி மாணவ மாணவிகளிடையே தபால் தலை சேகரிப்பை ஊக்குவிக்கும் விதமாக தூத்துக்குடி அஞ்சல் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் வழிகாட்டுதலின்படி தபால் தலை சேகரிப்பு கண்காட்சி மற்றும் சிறப்பு கருத்தரங்கம் தூத்துக்குடி சுப்பையா வித்யாலயம் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இக்கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட தபால் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் க. இளம்பகவத் ஏரல் வட்டம் அகரம் ஊராட்சியில் உள்ள ஆவின் பாலகத்தினை பார்வையிட்டு அங்கு விற்கப்படும் பால் மற்றும் இதர ஆவின் தயாரிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பகுதியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் க. இளம்பகவத் ஏரல் வட்டம் பழைய காயில் ஊராட்சியில் வீடுகளுக்கு வழங்கப்படும் குடிநீரில் குளோரின் அளவு குறித்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 31வது பகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு புதுப்பித்த டிஜிட்டல் வடிவிலான அடையாள அட்டைகளை அதிமுக தெற்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் தரைக்குடி கிராமத்தில் ஒரு தரப்பினரை மற்றொரு தரப்பினர் கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுப்பதாக மாற்றுத்திறனாளி உட்பட மற்றொரு தரப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.